எது எப்படியோ நாம நினைச்சது நடந்ததுல அது வரைக்கும் சந்தோஷம். எது எப்படியோவா? அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அத வட்டியும் முதலுமா உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். கண்மலரை காணிக்க கொடுக்கணும் சாமி. அதை உண்டியல்ல போடலாமா இல்ல அம்மனுக்கே சாத்திடலாமா? வேண்டுதல் எப்படி? உண்டியல்ல போறதா வேண்டிட்டேலா இல்ல அம்மன் கண்ணுக்கே சாத்துறதா வேண்டிட்டேலா? அம்மன் கண்ணுக்கு சாத்துறதா தான் சாமி வேண்டிட்டோம். அப்படியே பண்ணிரலாமே. சரிங்க சாமி. சாமி, எங்க அக்காவோட மாப்பிள்ளை கண் ஆபரேஷன், அது நல்லபடியா நடக்கணும்னு இந்த கண்மலர் அம்மனுக்கு சாத்திருங்க. சரி, அர்ச்சனை பண்ணும்போது கொடுங்கோ, சாத்திடுவோம். சரி சாமி. டேய், இந்த காணிக்க எப்படா வேண்டிக்கிட்ட? இதெல்லாம் யோசிச்சு வர வேண்டியது இல்லக்கா, மனசுல தோணுச்சு. அதான் நீங்களாம் வாங்கிட்டு இருக்கும் போது நானும் இன்னொரு கண்மலர் வாங்கி அங்கேயே சாமி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். எதுக்குடா திடீர்னு பக்தி ஆயிட்டா? நீங்களாம் செல்விக்காக வேண்டிக்கிறீங்க. அவளை கட்டிக்கிட்டவன் நல்லா இருந்தா தானே நம்ம செல்வி நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன வேண்டுதல் காணிக்கலாம். டேய் பிரபா, உன் வேண்டுதல் சின்னதா இருந்தாலும் உன் மனசு ரொம்ப பெருசுப்பா. நீ எப்பவும் இப்படியே இருப்பா. என்ன கொஞ்சம் முன்கோபக்காரம் மூடி, ஆனா உனக்கு பச்சை புள்ள மனசுங்கிறது எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். உன்னை விட்டுட்டு போயிட்டா பாரு, அறிவு கெட்டவ. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. உன்ன மாதிரி ஒரு நல்லவ வேற யாருக்கடா கிடப்பாங்க? அருமை தெரியலடா பிரபா. அம்மா, எதுக்குமா அழுவுற? கோயிலுக்கு வந்து யாராச்சும் இப்படி அழுவாங்களா? அக்கா சொல்லுகா. அம்மா அழாதம்மா. அம்மா. பிரபா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னக்கா? 1000 தான் கோவம் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். நீ அவளை போக விட்டுருக்க கூடாதுடா. நானும் அவளை வீட்டு விட்டு போக சொன்னேன். நான் இல்லாதப்ப அவதான் பொட்டி பொட்டி எடுத்துட்டு கிளம்பிருக்கா. நான் திரும்ப போய் வீட்டு வா கையிலும் கூப்பிடுறேன். அக்கா அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புன்னு பார்த்தா அதுவும் அவ பேச்சை கேட்டு ஆடுது. அக்கா, இதெல்லாம் நமக்கு சரிப்படாதுக்கா. இறங்கி போலாம். அதுக்காக அவ காலில எல்லாம் போய் விழுந்துட்டு இருக்க முடியாது. டேய், உன்னை யாருடா கால்ல விழ சொன்னது? நீ உரிமையா போய் கூட்டிட்டு வரலாமேடா. நான் இப்ப கூப்பிட போனா அவ வீட்டுல இருப்பான்னு நினைக்கிறியா? நீ என்னடா சொல்ற? அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாக்கா. ஏன் ஷேர் ஆட்டோல ஏறி எனக்கே 10 ரூபா கொடுத்துட்டு போறான். எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. அந்த அளவுக்கு ஆயிட்டாளா அவ? அதெல்லாம் ஏன் கேக்குற? இதெல்லாம் இன்னும் நான் அம்மா கிட்ட கூட சொல்ல தெரியுமா? அது தெரிஞ்சா கத்தும். என்னடா சொல்ற? ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்லல? ஐயோ, என் பிள்ளையோட வாழ்க்கையில நான் நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்குது. ஏன்டா இதுக்காகவா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? அழாதம்மா. அவ திமிரு பிடிச்சு போனா நீ என்ன பண்ணுவ? அவளுக்கு படிச்சிருக்கோன்ற திமிரு. வீட்டுக்கு போய் இன்னும் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஃபைல தூக்கிட்டு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. டேய், அப்படிலாம் இருக்காதுடா. படிச்ச பொண்ணு வீட்டுல உட்கார்ந்திருந்தா சோகமா இருப்பா. அதனால என்ன? ஏன் என் மனசுக்குள்ள சோகம் இல்லையா? நீயும் அம்மா வந்தாக்கா கையில நண்பா இருக்கீங்க. அவ எந்த கவலையும் இல்லாம தான் இருக்கா. அவளை பத்தி பேசாத, எனக்கு பத்திக்கிட்டு வருது. டேய், இப்ப எதுக்குட தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? உன் மனச புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கல. அவளா உன்னை தேடி வருவா பாரு, நீ கவலைப்படாம இரு. அம்மா, பூஜைய ஆரம்பிச்சிட்டாங்க, வா போலாம். வா வாப்பா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. வாங்கோ, அர்ச்சனை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சாமி. யார் பேருக்கு? செல்விங்கிற பேருக்கு. என்ன ராசி? விருச்சிக ராசி. என்ன நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம். இந்தாப்பா. ஏய், வாடி போலாம். அங்க பாத்தியா யார் நிக்கிறதுன்னு? எல்லாம் உன்னாலதாம்மா. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். ஏன் கோயிலுக்கு வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இவன் என் கூட இருந்தும் என்ன பாட விடல, என்னை விட்டு போயும் என்ன நிம்மதியா இருக்க விடல. எங்க போனாலும் இந்த மூஞ்சியை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏய், அதுங்களை ஏன்டி நீ கண்டுக்கிற? உனக்கு இப்ப பொண்ணான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இவங்க தயவு இல்லாம நீ சொந்த கால்ல நிக்கிற. அதுக்கு தாண்டி நான் உன்னை படிக்க வச்சேன். இனிமே உனக்கு எவன் உதவியும் தேவையில்லை, யார் தயவும் தேவையில்லை. வாடி, சாமி கும்பலா நம்ம பாட்டுக்கு வா. என் வாழ்க்கையை நாசமாக்கனவன் என் கண் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். கண்டுக்காம பக்கத்துல போய் சாமி கும்பிட சொல்றியா? நான் பயங்கர வயித்தறிச்சல்ல இருக்கமா? பேசாம நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல.
ஒரு பொண்ணை கைவிட்ட எந்த மனுஷனையும் அந்த சாமி மன்னிக்காது. நீ வேணா பாரேன், என்னைக்காவது ஒரு நாள் அவனே வந்து உன் கால்ல விழுவான். அப்ப மட்டும் நீ பாவம் பார்த்து அவனுக்காக மனசரங்கிடாத. நான் ஏமா மனசருங்க போறேன்? என்ன அவன் தினம் தினம் அவனோட தாழ்வு மனப்பான்மையாலையும் செல்வியோட நினைப்பாலையும் பண்ண கொடுமைக்கு இவன் மூஞ்ச கூட எனக்கு பார்க்க பிடிக்கலமா. என்ன அம்மா ஆக முடியாதுன்னு சொன்னவன் தானே அவன். சரி விடு, எதுக்கு கோயிலுக்கு வந்து கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு. நம்ம வந்தாமா சாமி கும்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கணும். வா வான்னு சொல்றல, வா. தீபாரதனை எடுத்துக்கோங்க. நீங்க கொடுங்கம்மா. யார் பேருக்கு? சாமி, என் பொண்ணுக்கு பெரிய கம்பெனில ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கான ஆர்டர் லெட்டர் தான் இது. இத அம்மன் பாதத்துல வச்சு எடுத்து கொடுங்க. அப்படியே இவ பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு கயலு, மகர ராசி, திருவோண நட்சத்திரம். படிப்புக்கேத்த நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். இனிமே என் பொண்ணு யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை, சொந்த கால்ல நிப்பா. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சும்மா பீத்திக்காத. சாமியை பார்த்து கும்பிடு, நல்ல புத்தியாவது வரட்டும். போடி, போ போ. டேய் போயண்டா, உனக்கு வேற தானே சொல்லணுமா? போ. ஆளப்பு சாமியை கும்பிடு. போலான்றல. டேய் இருடா. ஏய் நில்லுடி, என்னடி நடிச்சுன்னு கிடக்குற நீ? என்னவோ எதிரியை பார்த்து மூஞ்சி திருப்பின்னு போற மாதிரி போயின்னு கிடக்குற. என்ன, நாங்க நிம்மதியா சாமி கும்பிட்டு போறது உனக்கு பிடிக்கலையா? நீ தானே முதல்ல வந்த, நீ வந்து பேச வேண்டியது தானே. அவன் நம்ம முறைக்கிறா, நீ என்னமோ நாங்க தப்பு செஞ்ச மாதிரியே பாத்துட்டு நிக்கிற. ஏய் என் பொண்ணு மாதிரியே பேசுற நீ? நீ மட்டும் என்ன என் அம்மா மாதிரியே நடந்துக்கிற? இவளுக்கு மாமியார் மாதிரி இவன் பேச்சு கேட்டுட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஆமாண்டி, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன் பொண்ணுக்கு நம்ம மாமியார் தான். என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். வருவா வருவா, நல்லா வருவா. நீ பாத்துக்கிட்ட லட்சணத்துக்கு என் பொண்ணு கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்ததுதான் மிச்சம். போது சாமி, உன் சகவாசமும் வேணாம். இதோ நிக்குதே ஊம கொட்டா மாதிரி, இவ சகவாசமும் எனக்கு வேணாம். ஏய் என்ன ஏண்டி திட்டுற? நான் என்னடி பண்ண? நீ என்ன பண்ணல? வத்தி குச்சி கிழிச்சு போட்டா போதும், காடே பத்திக்கும். உன் பொண்ணை வச்சு என் குடும்பத்துக்கே கொள்ளை வைக்க பாத்தியே படுபாவி. நல்ல வேளை சாமி, என் பொண்ணு திரும்ப வந்துட்டா. இல்லனா உன் பொண்ணு மாதிரி என் பொண்ணு பைத்தியம் ஆயிருப்பா. வாய மூடு. என்ன அமைதியா இருந்தா நீ என்ன வேணாலும் பேசிட்டே இருப்பியா? பாவண்டி இவ பொண்ணு நிலைமையை நினைச்சு கோயில் கோயில சுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்க. யாரு மனசாட்சி இல்லாம பேசுறது? பொத்தி பொத்தி வளர்த்த என் பொண்ணு அப்படியே தார வாத்து கொடுத்தன. நாங்கெல்லாம் கெட்டவங்க. பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியாம ஓட விட்டாளே, இவன் நல்லவளா? இத பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற என் வாயில நல்ல வார்த்தையே வராது. ஏய், என்னைக்கு உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்திருக்குது? நீ எதுவுமே பண்ண வேணாமா. ஆனா உன் பொண்ணு பயங்கர உசாரு. காரு பங்களான்னு சொகுசா செட்டில் ஆயிட்டா. அவ விட்டு போனவனுக்கு வாழ்க்கை கொடுத்தா பாரு என் பொண்ணு. இப்ப இவதான் நடுத்தருல நிக்கிறா. இதெல்லாம் பண்ண நீங்க எல்லாரும் நல்லவங்க, நானும் என் பொண்ணு தாண்டி கெட்டவங்க. ஏய் வாய் மூடு. ஏதோ கூட பிறந்த அக்கா வச்சேன்னு பொறுமையா பேசினு இருந்தா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. இதோ நிக்குது பாரு, இதுக்கு உனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. இதுக்கு தாண்டா இத கேட்கணும் தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். நீ கையில அடிச்சதையோ திட்டதையோ நான் பாக்கலடா. ஆனா நீ நன்றி கெட்டவாங்கறத இப்பதாண்டா நான் என் கண் கூடவே பாக்குறேன். யாரு நான் நன்றி கெட்டவனா? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. பொண்ணு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்தானா பெத்த தாய் அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவியா? அதை விட்டு வேலைக்கு அனுப்பிச்சு விடுறேன்ற என்ன? வயசான காலத்துல பணம் சம்பாதிக்கணும் ஆசை வந்துச்சா? அடி செருப்பால யார பார்த்து என்ன பேசுற? பல்லுக்குல எல்லாம் பேந்துரும் பாத்துக்க. ஏய் அடி பார்க்கலாம், அடி மேல கை வை பார்க்கலாம். என்ன நீ என்னமோ இறக்கப்பட்டு உன் பொண்ணை இவனுக்கு கொடுத்துட்டா? என் பையனை உனக்கு இளக்காரமா போயிட்டானா? பிச்சு புடுவேன் பிச்சு. இந்த பாரு, இவன் இவளோட புருஷன். இவனுக்கு பிடிக்கலன்னா இவ கண்டிப்பா வேலைக்கு போக கூடாதுடி. அது புருஷனா? அதெல்லாம் அப்போ. இப்ப கையலு என் பொண்ணு மட்டும்தான். என் பொண்ணு நான் சொல்றத மட்டும்தான் கேப்பா. டேய், இது அவளா தேடி போன வேலை இல்லடா.
அவளுக்கு தானா தேடி வந்த வேலை. இவ்ளோ வீரமா பேசிட்டு இருக்கியே, எங்க நீ ஒரு வேலையை வாங்கி காட்டு பாப்போம். முடியாதுல்ல, ஏன்னா உன் கையில படிப்பு இல்ல. அந்த படிப்பு என் பொண்ணுகிட்ட இருக்குதுடா. அவ படிச்ச படிப்புக்கு மரியாதை தானா அவளை தேடி வரும். உன்னை தேடி ஒரு மண்ணு வராது. நீ குச்சிட்டு ஆட்டோல பட்டு பொறல வேண்டியதுதான். நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. மா விடுமா, அதுக்கு நட்டு கழண்டு போச்சு. ஏய், கோயில்னு பாக்குறேன். என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? என்னடி, ஏன் இதுக்கு என் பிள்ளைய போட்டு அடிக்கிற? போட்டேன்னா அம்மா, என்ன மணி? எனக்கு அப்புறம் போறதா கை நீட்டி பேசிட்டு இருக்கா? அங்க போய் கேளு, இங்க வந்து எகிரி இருக்கா? ஏய், இவளுக்கு இங்க பாரு, மூஞ்ச கடைசி பாரு. வரைக்கும் அப்பா அத்தாலாம் கூட வர மாட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் புருஷன் தான். ஆமா, ஒழுங்கா அந்த வேலையெல்லாம் தூக்கி புருஷன். போட்டு வீட்டுக்கு வர வழி பாரு. அத சொல்றதுக்கு நீ யாரு? ஏய் கையலு, என்னடி இப்படி பேசுற? பாத்தீங்களா, இவட்டெல்லாம் பேசி என்னை அவளையும் சேர்த்து வைக்கலாம் நீ கனவுல கூட நினைக்காத. ஏய், இங்க பாரு, கோயில வச்சு சொல்றேன், என் கூட வந்தா மட்டும்தான் உனக்கு வாழ்வு, இல்ல அப்படியே நாசமா தாண்டி போவேன். நாங்க நாசமா போறோம், நீ நல்லா வாழு. என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கோட்டை விட்டு நடுத்தருவுல நிக்கிறல, அதான் உனக்கு ஊர்த்தது. இனிமே நீயா வந்து கெஞ்சினாலும் நான் இறங்கி வர மாட்டேன். அது ஞாபகம் வச்சுக்கோ. வாமா போலாம். இந்த அவமானம்லாம் நம்மளுக்கு தேவையா? இதுக்கு தான் போய் தலை தலையா அடிச்சுக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம் கேட்டு தொலைஞ்சிங்களா நீங்க தான் எல்லாம் வந்து சேர்றீங்க எனக்குன்னு. டேய் பிரபா, மாயா, மாயா. என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, அப்புறமா வந்து பேசு. நான் இப்பவே உங்ககிட்ட பேசணும். நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் தெரியுதுல்ல, போயிட்டு அப்புறமா வா. நான் கிச்சனுக்குள்ள போனேன்னா திரும்ப வரதுக்கு எப்படியும் டைம் ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸா? ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. இப்ப ஹாப்பி தானே? எதுக்கு ஹாப்பி? சந்தோஷ்க்கு ஆபரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. அவனுக்கு கண் பார்வை திரும்பல. நீ நினைச்ச மாதிரி அவன் பழையபடியே வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். இதுதானே நீ எதிர்பார்த்தது? நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? உதவி செஞ்ச அணில ராமர் மறந்துட்டாரா என்ன? அது முதுகுல 3 அழகான கோடு போடல? அதான் gift. லைஃப் டைம் gift. கதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன மாயா, புரியாத மாதிரி பேசுற? எல்லாமே சக்சஸ் ஆனா எனக்கு அந்த நுங்கம்பாக்கம் நியூ ஃபிளாட்ட ஓகே பண்ணி தரேன்னு சொன்னல? அது உன்னால சக்சஸ் ஆனா? என்ன சொல்ல வர? நடந்தது எதுவும் உன்னால இல்ல, என் புருஷனோட நல்ல மனசாலன்னு தான் சொல்ல வரேன். அப்ப நான் எதுவுமே பண்ணல, சந்தோஷா தானா ஆபரேஷனை கேன்சல் பண்ணான்னு சொல்ல வரியா? எக்ஸாக்ட்லி. பரவாயில்லையே, சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டியே. நான் என்னமோ நீ வம்பு பண்ண தான் வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, நீ கவலைப்படாத. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நானே உனக்கு ஒரு பெரிய ட்ரீட் தரேன். எனக்கு ட்ரீட்டும் வேணாம், ஒண்ணு வேணாம். சந்தோஷ் ஆபரேஷனை கேன்சல் பண்ணிட்டு வந்தான்னு சொன்னியே, அந்த பேர் ஆஃப் ஐஸ் அப்படியே பத்திரமா பாட்டிலே இருந்துச்சுன்னா இந்த ஆபரேஷனை கேன்சல் பண்ணிருக்க முடியுமா? நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா அது கேன்சல் ஆகிறதுக்கு நான் தான் காரணம். நேரடியாவே சந்தோஷ் மட்டும்தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கேன். மறைமுகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கேன். சந்தோஷ் ஒரு விஐபி. அவனுக்கு கண்ணு தர 10 பேர் காத்துட்டு இருக்காங்க. நீ அந்த பேர் ஆஃப் ஐஸை மட்டும் தானே டேமேஜ் பண்ண. அதுக்கப்புறம் நடந்ததை நீ பார்த்துட்டு தானே இருந்த. டாக்டர்ஸ் எல்லாம் தடபுடலா 5 நிமிஷத்துல இன்னொரு ஆபரேஷனை ரெடி பண்ணிட்டாங்க. நீயும் தானே என்னோட பயந்து நின்னு பாத்துட்டு இருந்த. ஆக மொத்தத்துல பிளான் ஒன்னும் ஃப்ளாப் ஆகலையே. ஜெயிச்ச பிளான் ஒன்னும் உன்னோடது இல்லையே. அப்ப நான் செல்வியை கடத்தினது, லைஃப் பணைய வச்சு ரிஸ்க் எடுத்தது, அந்த லேபுக்குள்ள போனது எல்லாம் உனக்காக தானே? அதுக்கு வேணா நான் உனக்கு மலேசியாக்கு 2 டிக்கெட் புக் பண்ணி தரேன். நீ யார் கூட வேணாலும் ஜாலியா போயிட்டு வா. உனக்கு யார பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கவலைப்படாத, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் உன் விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத வரைக்கும் தான் மாயா உன் வண்டி ஓடும். ஞாபகம் இருக்குல்ல? உன்கிட்ட நான் 1000 வாட்டி சொல்லிருக்கேன். நான் உனக்கு பணம் கொடுக்கறது உனக்கு பயந்துகிட்டு இல்ல, சந்தோஷ்காக மட்டும்தான். சந்தோஷ்க்கு இது தெரியாத வரைக்கும் தான் இந்த குடுக்கல் வாங்குறதெல்லாம். அவனுக்கு மட்டும் ஏதாவது தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன். போ சந்தியா, நான் நல்ல மூட்ல இருக்கேன், எனக்கு கடுப்பேத்தாத போ. நீ ஆகிறது கடுப்பில்ல மாயா, நீ செய்யறது துரோகம். தோ பாடா,
நான் என்னமோ உனக்கு இது தரேன் அது தரேன்னு சொல்லிட்டு இல்லன்னு சொன்ன மாதிரி பேசுற. நீயா வந்த இந்த பிளான் அந்த பிளான்னு சொன்ன. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்தேன். ஆனா நீ போட்ட பிளான் எல்லாம் வரிசையா ஃப்ளாப் தானே. இதோ பாருமா, ஹிட் படத்துக்கு தான் பணம் வசூலாகும். ஃப்ளாப் ஆன ஹீரோவை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. நீ ஒரு ஃப்ளாப், உன் பிளான் ஒரு ஃப்ளாப். தோல்வியை ஒத்துக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. அப்பதான் அடுத்த வாட்டி ஜெயிக்க முடியும். அப்போ நான் இது வரைக்கும் உனக்காக எதுவுமே செஞ்சதில்லைன்னு சொல்றியா? சேச்சே, என்ன சந்தியா, நீ எவ்ளோ பெரிய தைரியசாலி நினைச்ச? இவ்ளோ எமோஷனல் ஆகுற? நீ எனக்காக செஞ்ச நல்ல காரியத்துக்கு தான் நான் உனக்கு கட்டுக்கட்டா கொடுத்தேன்ல. சந்தோஷமா தானே வாங்குன. சைடுல சித்தப்பா உனக்கு கொட்டுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதுனால தான் நீ இந்த வீட்ல மகாராணி மாதிரி வாழ்ற. நான் இதுக்கெல்லாம் ஏதாவது சொன்னனா? இல்லையே. போ சந்தியா, போ வேலைய பாரு. நல்லா பேச கத்துக்கிட்ட மாயா. நீ எனக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறதுனால தான் நான் உன்கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா என்ன பண்ணிருப்ப மாயா? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்து இப்படி தொலை பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரு பதில் வேணும். நீ கொடுத்த வாக்க காப்பாத்துவியா மாட்டியா? எனக்கு அந்த பிளாட்டை வாங்கி கொடுப்பியா மாட்டியா? பிளாட் இல்ல, ஒரு கீரை கட்ட கூட என்னால உனக்கு வாங்கி தர முடியாது. நீ சொதப்பல் அப்படி. அடுத்த வாட்டி எனக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா அப்ப கேக்குறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வா. காலையில இருந்து நான் எவ்வளவு நல்ல மூட்ல இருந்தேன் தெரியுமா? என் மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டியே. நான் மறுபடியும் போய் 1 hour தூங்க போறேன். நீ என்ன பண்ற? ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு என்னை எழுப்புற. மறந்துடாத. பாய். போடி போ. கொடுத்த வாக்க காப்பாத்தாம எனக்கு துரோகம் செஞ்சுட்டா போற. நீ நல்லா இருக்க மாட்டடி. நானும் உன்னை நல்லா வாழ விட மாட்டேன். மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்ப வச்சுக்கிறேன்டி உன்னை. உனக்கு வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது ஏன் கையால தாண்டி. அம்மாவை கூப்பிடு. வெளியில போயிருக்காங்க. அப்போ உங்க அப்பாவை கூப்பிடு. அப்பா கூட தான் வெளியில போயிருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன முறைக்கிற? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஏய், நீ யார கேட்டு வேலைக்கு போன? உன்னை தாண்டி கேக்குற, நீ யார கேட்டு வேலைக்கு போனேன்னு. யார கேட்கணும்? ஏய், நான் உன் புருஷன்டி. என்ன கேட்கணும். என்ன கேட்காம நீ வேலைக்கு போக கூடாது. அதெல்லாம் நான் உன் கூட இருக்கப்போ. இப்ப நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். நான் ஒன்னும் உன் வீட்ல இல்ல. தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்காத. இப்ப நீ வேலைக்கு போய் யாரடி காப்பாத்த போற? ஏன் உங்க அப்பா சம்பாதிக்கிற பத்தலையா? வேலைக்குனா சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் போவாங்களா? யார் சொன்னா அப்படி? கௌரவத்துக்காகவும் போலாம், மரியாதைக்காகவும் போலாம். நான் படிச்ச படிப்புக்காக இப்ப போறேன். ஏய், நீ என்ன விட்டு போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லடி. ஆனா நீ வேலைக்கு போற பாரு, அதான் எனக்கு அவமானமா இருக்குது. அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் எதுவும் சொல்லலையேன்னு. என்ன நீ செருப்பு மாதிரி நடத்துனல்ல. இந்த உலகத்துல எனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னு உனக்கு இப்பதானே தெரியுது. அவமானப்படு, நல்லா அழு. நீ என்ன அழ விட்டல, இப்ப நீ அழு. ஏய், என்ன பெருமையா? படிச்சேன் வேலைக்கு போறான்னு சொல்றிய. கட்டின புருஷன் உனக்கு மதிக்க தெரியல, அதான் உன் படிப்பா? அசிங்கண்டி. புருஷனே உனக்கு மதிக்க தெரியலையே, அதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே இல்லடி. என்னது அசிங்கமா? அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியா? கட்டின பொண்டாட்டி நான் கூட இருக்கும்போது இன்னொருத்தைய பத்தி நினைச்சிட்டு இருக்கே, அது உனக்கு அசிங்கமா தெரியல? நான் கௌரவமா வேலைக்கு போறது உனக்கு அசிங்கமா இருக்கா? ஏய், போது நித்து. நீ எதை குத்தி காட்டுற எனக்கு தெரியுது. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. உனக்கு எனக்கு நடுவுல வேற எவனும் குறுக்க வரக்கூடாது. இதோ பார், சும்மா இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காத. முதல்ல கிளம்பு. ஏய், நான் உன் கூட பேசாம வேற எவன்டி பேசுவா? இந்த பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ வேலைக்கு போக கூடாது, அவ்வளவுதான். நான் போவேன். போவியா? போய் பாரு. நாளைக்கே வந்து அந்த ஆபீஸ்ல கச்சேரி வைப்பேன்ல, அப்ப தெரியும் உனக்கு. என்னது கச்சேரி வைப்பியா? ஐடி கார்டு இல்லனா கேட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க. வாசல்லே துரத்தி அடிப்பாங்க. தொத்துவானுங்க நல்லா தொத்துவானுங்க. நான் சொன்னா செய்வண்டி, சத்தியமா வருவண்டி. வாயேன், வந்துதான் பாரு. அது என்ன உன் ஆட்டோ ஸ்டாண்ட் நினைச்சியா? அடுத்த நிமிஷமே நீ உள்ள இருப்ப, லாக்அப் குள்ள. இந்த பார், வீணா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காத. முதல்ல கிளம்பு. ஏய், நான் குடியிலேனாலும் இப்படிதாண்டி பேசுவேன். நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீதாண்டி. முதல்ல நீ குடிக்கிறது காரணம் செல்வி, இப்ப நானா? குடிகாரனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு தேவை. இது ஒரு சாக்கு, அதானே? போ, போய் குடிச்சிட்டு உன் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விழுந்து கடை. ஏய், என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டே போற? விட்டான்னு வச்சுக்கோ. என்ன அடிப்பியா? அடி அடி பாப்போம். திமிருடி, உனக்கெல்லாம் திமிரு ஏறி போச்சு. ஏதோ தம்மா துண்டு வேலை கட்டோன்னே உனக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? ஏய், இப்ப சொல்றேன்டி, உனக்கு வேலை முக்கியமா இல்ல வாழ்க்கை முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்கோ. நீ வேலைக்கு போனேனா நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டி. என்ன யோசிக்கிற?
நீ வேலைக்கு போக கூடாது அவ்வளவுதான். நான் போவேன். என்ன சொன்ன? நான் வேலைக்கு போவேன்னு சொன்னேன். புருஷங்காரன் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப வேலைக்கு போவேன்ற என்ன? 80 வயசு வரைக்கும் உங்க அம்மா வீட்லயே வாழ்றதா உத்தேசமா? இன்னும் 10 நாள்ல உன்னை என் வீட்டுக்கு திரும்ப அனுப்பிச்சிருவாங்கடே. கல்யாணமான பொண்ணுக்கு புருஷன் வீடு தாண்டி எல்லாமே. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. போதும் நிறுத்த. என்ன புருஷன் பெருசா பேசிட்டு இருக்க? நீ என் கூட ஒரு நாளாச்சும் புருஷனா வாழ்ந்திருப்பியா? இல்லல. அப்புறம் என்ன நீ பெரிய புருஷன்? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் உன் புருஷங்காரன் தாண்டி. நான் எது சொன்னாலும் நீ செய்யணும், நான் எது சொன்னாலும் நீ கேட்கணும். அப்படியா? இந்த தாலி என் கழுத்துல இருந்தா நீ எது சொன்னாலும் நான் கேட்கணுமா? ஏய், இந்தா நீ கட்டின தாலி புடி. நீயே வச்சுக்கோ. இந்த தாலியை விட நான் படிச்ச படிப்பு என்ன காப்பாத்தும், என் வேலை என்ன காப்பாத்தும். மதிக்க தெரியாத புருஷனை விட எனக்கு மதிப்பும் மரியாதையும் தர என் வேலை தான் எனக்கு முக்கியம். பொண்டாட்டி அன்பா பாத்துக்க தெரியாத புருஷனை விட பெரிய அவமானம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. இப்ப நீ எனக்கு புருஷனும் இல்ல, நீ சொல்றது கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. கிளம்புறியா? இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள எல்லாம் கூப்பிடவா? இந்த தாலியோட மதிப்பு உனக்கு தெரியல இல்ல? வேலையெல்லாம் வெறும் வசதிக்காக மட்டும் தாண்டி. தாலி தாண்டி ஒரு பொண்ணுக்கு வேலி. இன்னமும் பெரிய மரியாதைன்னு பேசுற? புருஷன் கூட இருக்கிற தாண்டி ஒரு பொண்ணுக்கு நிஜமான மரியாதை. அந்த மரியாதை நீ இழந்துட்டடி. என்கிட்ட நீ திரும்ப வந்து கெஞ்சி என்னை ஏத்துக்கோன்னு சொல்ற வரைக்கும் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டி. Oh